जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. ஞானியும் வினை பயனும் தொடர்கிறது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை சரணடை என்று பகவான் எப்போது சொன்னார்? கீதையின் கடைசியிலேதான். ஆரம்பத்திலெல்லாம் என்ன சொன்னார்? இன்னொரு கோடியில் ஆரம்பித்துத்தான் சொன்னார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாக போகிறேன் என்ற அர்ஜுனனை பேடிப்பயல் மாதிரி என்று நன்றாக திட்டி, தர்மத்தை பண்ணு, ஸ்வதர்மத்தை பண்ணு என்றுதான் மறுபடி வற்புறுத்தி சொன்னார். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் கர்மா, பக்தி, ஞானங்களில் எல்லா உபதேசமும் கொடுத்து, தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் கொடுத்து, அவனுடைய மனசை ரொம்ப உயர்த்தி எலிவேட் பண்ணி, அந்த நிலையிலே தர்மத்தையெல்லாம் விடு, என்னிடமே சரணாகதி என்று விழு என்றார். இப்படித்தான் அத்வைத சாஸ்திரங்களில் உத்தம அதிகாரியாக ஒருத்தனை ஆக்கிய பின்தான் தர்மத்தை விடச் சொல்வது. அதுவும் கூட சரியாக புரிந்து கொண்டால் காரியத்தில் தர்மத்தை விடும்படி சொல்வதில்லை. தர்மா தர்மங்களின் பலாபலனை நினைத்து கொண்டு அவற்றை செய்கிற மனோபாவத்தை தான் விடச் சொல்வது. உத்தமாதிகாரியாவதற்கு முற்பட்ட நிலைகளிலுள்ள மனிதர்களுக்கு மனு முதலான தர்மசாஸ்திர டாக்டர்களோடு கூட ஆச்சாரியாள் முதலான ஆத்மசாஸ்திர டாக்டர்களும் தர்ம மருந்துதான் பிரிஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, இதற்கு பாஷ்யம் செய்யும் போது ஆச்சாரியாள் இதை மந்த மத்தியம அதிகாரிகள் தப்பாக நினைத்துவிடக் கூடாதே என்ற கவலையுடன் கருணையுடன் நன்றாக தெளிவுபடுத்தி அர்த்தம் பண்ணியிருக்கிறார். எல்லா காரியத்தையும் விட்டுவிடும்படி சொல்வதுதான் பகவான் இங்கே உபதேசிக்க உத்தேசித்தது. ஆகையால் அவர் தர்மம் என்று சொல்லியிருப்பதில் அதர்மமும் அடங்கியிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி சொல்லிவிட்டு ஆரம்ப நிலைகளில் இருக்கும் பெருவாரியானவர்கள் அதர்மத்தை விடுவதே முக்கியம் என்பதை ஸ்ருதி பிரமாணத்தால் நிலைநாட்டுகிறார். ஆச்சாரியால் சொன்னால் போதுமென்றாலும் வேதத்தின் அத்தாரிட்டியையே காட்டுவது அவசியம் என்று நினைத்து கட்டோபனிஷத்தை மேற்கோள் காட்டுகிறார். துர்நடத்தையை விடாதவன் பிரஞானம் என்ற உத்தமமான அறிவினால் ஆத்மாவை அடைவதென்பதில்லை என்று அதில் சொல்லியிருப்பதை காட்டி, குறிப்பு கட்டோபனிஷத் 1.2.24, அதர்மத்தை விடும்படியாக முதலில் உபதேசிக்கிறார். இது பொதுவாக எல்லோருக்கும். அப்புறமே உத்தமாதிகாரி அதர்மத்தோடு தர்மத்தையும் கூட விட்டுவிட வேண்டும். அதாவது தர்ம அதர்ம வித்தியாச சிந்தையை விட்டுவிட வேண்டும் என்பதற்கு மகாபாரத சாந்தி பர்வத்தில் தியஜ தர்மம் அதர்மம் ச என்று சொல்லி இருப்பதை பிரமாணமாக காட்டுகிறார். மகாபாரதம் 5வது வேதம் என்று உயர்த்தி சொல்லப்பட்டாலும் அது ஸ்ருதி பிரமாணத்துக்கு அப்புறம்தான். சர்வ தர்மான் பரித்யஜ்யன்னு பகவான் சொல்லிட்டாரே, தேவலையே, நல்ல உபதேசமாயிருக்கே, நாம் பாட்டுக்கு தர்மங்களை விட்டுடலாம் என்று யாரும் அர்த்தம் பண்ணி கொண்டு விடப்படாது. ஸ்ரீசரணர்கள் சிரிக்க சபையும் சிரிக்க சிறிது நேரம் சிரிப்பிலேயே செல்கிறது. முதலிலே அதர்மத்தை விட்டுவிட்டு அப்புறம்தான் தர்மத்தை விடுகிற சமாச்சாரத்துக்கு போக வேண்டும். முதலில் அதர்மத்தை விடுவது, அதோடு கர்ம மீமாம்சையில் அதாதோ தர்ம ஜிக்ஞாசா என்று சொன்னபடி தர்மங்களை அறிந்து அனுஷ்டிப்பது, அப்புறம் தர்மா தர்மங்களின் பலாபலனை நினைக்காமல் இருப்பது, அதற்கும் அப்புறம் உத்தர மீமாம்சையில் சொன்னபடி பிரம்மத்தை அறிவதில் நாட்டம் வைத்து பிரம்ம ஜிக்ஞாசையில் சாதனை செய்வது, கான்ஷியஸாக புத்திபூர்வமாக தர்மம் பண்ணுகிறேனாக்கும் என்று பண்ணாமல் அவன் பாதத்தில் தன் கான்ஷியஸையே போட்டுவிட்டு அதன் அங்கமாக தர்மம் பற்றிய நினைப்பையும் போட்டுவிடுவது. அதாவது இதுதான் எல்லா தர்மத்தையும் விட்டுவிட்டு என்னை சரணடை என்று பகவான் சொன்னதன் தாத்பரியம் என்கலாம். முடிவாக தர்மா தர்ம வித்தியாசமே தெரியாத அத்வீதியமான சம திருஷ்டியை பெறுவது என்று படிப்படியாக போகிற விஷயம் இது. இதை புரிந்து கொள்ளாத குறைதான்
அத்வைதத்தால் தர்மத்துக்கு ஹானி வரும் என்று குறை சொல்வது. முதலில் அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு, அப்புறம்தான் தர்மத்திலிருந்து பிரம்மத்துக்கு, இதை பற்றி சந்தேகமே இல்லை. ஞானிகளை பார்த்து அல்லது விட்ட குறையில் எடுத்தவுடனேயே ஞான மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்களை பார்த்து, அப்படி பிடிப்பில்லாத மற்றவர்கள் அல்லது ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் பிடிப்பு ஏற்பட்டு அப்புறம் நழுவி எங்கேயோ போய்விடுவதாக உள்ளவர்கள் முதலிலேயே தர்மாதர்மமில்லாத ஆத்ம விசாரம் என்று உட்கார்வது நிஷ்பலனாக ஆகும், அல்லது விபரீத பலனாக கூட ஆகலாம். பிறக்கிற போதே பறக்கிற பட்சிகள் இருப்பதை பார்த்துவிட்டு ஒரு புழுவும் அந்த மாதிரி பண்ண நினைத்தால் எப்படி இருக்கும்? அது புழுவாக இருந்து அப்புறம் கூட்டு புழுவாக ஆகி அதற்கு அப்புறம்தானே கொசு, குளவி, வண்ணாத்தி பூச்சி மாதிரியான ஒன்றாகி பறக்க முடியும். சுலபத்தில் மனசை நிறுத்த சுவாபாவிகமாக அல்லது ஜன்மாந்தர சமஸ்காரத்தினால் யோக்கியதை பெற்றிருப்பவர்களை பார்த்து அவர்களுடைய சாதனா மார்க்கத்தை நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வதற்கில்லை. இப்போது ரொம்பவும் வேதாந்த பேச்சு ஜாஸ்தியாகி கர்மா, ரிச்சுவல் எல்லாம் ரொம்பவும் அன்னெசசரி என்று பிரச்சாரம் பண்ணுவதாக இருப்பதால் இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஓவராகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. இப்படி பேசுபவர்களில் வேதாந்தத்தை பற்றிய பிரசங்கிகள், புரொஃபசர்கள், டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள், சீமை பிரசிலே புஸ்தகம் போட்டவர்கள் நிறைய ஏற்பட்டிருந்தாலும் ஞானி என்று சொல்லும்படியாக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினால் தேடிக்கொண்டே இருக்கும்படிதான் இருக்கிறது. இவர்கள் பிரத்தியாருக்கும் உபதேசம் பண்ணி ஏற்கனவே ஒழுங்கு கெட்ட இன்றைய உலகத்திலே ஏதோ கொஞ்சம் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஆச்சார அனுஷ்டானத்துக்கு வரக்கூடியவர்களையும் வேதாந்தாவுக்கு நேரே இழுக்கிறார்களே என்ற கவலையினால் தான் சொல்கிறேன். இப்போது தார்மீகத்துக்கும் ஆத்மீகத்துக்கும் நாஸ்திகத்தினால் வந்திருக்கிற ஆபத்து போதாது என்று வேதாந்தாக்காரர்களிடமிருந்து வேறு ஆபத்து வந்திருக்கிறதே என்று விசாரமாய் இருக்கிறது. குற்றம் சொல்வதற்காக இதையெல்லாம் சொல்லவில்லை. குற்றம் ஏற்படாமல் தடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் சொல்கிறேன். குறிப்பு: இவ்விஷயமாக 3ஆம் பகுதியில் ஆச்சாரம் என்ற உரையில் நவீன வேதாந்திகள் என்ற உட்பிரிவும் அதை அடுத்த 2 உட்பிரிவுகளும் பார்க்க. தர்மம், அதோடு சேர்ந்த கர்மம், பக்தி, உபாசனை எல்லாம் சேர்ந்துதான் நம்மை தியான நிலைக்கும் அப்புறம் ஞான நிலைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஞானியும் வினை பயனும் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.